Good evening, students. குட்டீஸ் இது வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்றதுக்கு இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் 6 டேர்ம் 3 எக்ஸசைஸ் 1.1 இன்னிலிருந்து நம்ம செய்ய ஆரம்பிக்க போறோம். சரியா? ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த டாபிக் என்ன அப்படின்னா ஃப்ராக்ஷன் சொல்லி பார்த்தோம், தமிழ்ல பின்னங்கள்னு சொல்லியிருக்கோம். இதுல என்னென்னன்னா பார்த்தோம் அப்படின்னா டெஃபனிஷன், ஃப்ராக்ஷன்னா என்ன, எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன். சரியா? அது என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து இதுல டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷனா ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ல இருந்து எல்லாமே தான் சேர்த்து நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் கம்பேரிசன் ஆஃப் ஃப்ராக்ஷன். கம்பேரிசன் ஆஃப் ஃப்ராக்ஷன்னா ரெண்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருப்பாங்கப்பா, அதுல எது பெருசு எது சிறுசுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த கம்பேரிசன் ஆஃப் ஃப்ராக்ஷனையுமே ரெண்டு மெத்தட்ல பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். நான் இங்க ஸ்பேஸ் இல்லை, அதனால ஜஸ்ட் வெர்பலா சொல்றேன், லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ கம்பேரிசன் ஆஃப் ஃப்ராக்ஷனை ரெண்டு மெத்தட்ல பார்த்தோம். ஒன்னு வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட், இன்னொன்னு வந்து எல்சிஎம் மெத்தட்னு சொல்லி ரெண்டு மெத்தட்ல பார்த்தோம். ஓகேவா? அடுத்து என்ன செஞ்சோம் அப்படின்னா ஆபரேஷன்ஸ் ஆன் ஃப்ராக்ஷன்ஸ். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆபரேஷன்ஸ் ஆன் ஃப்ராக்ஷன். ஸோ இது வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸ்ல நம்ம ஒவ்வொரு கான்செப்ட்ஸை பார்த்துருந்துருக்கோம். சரியா? டெஃபனிஷன் பார்த்தாச்சு. டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ல கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லைக் 7 டைப்ஸ் கிட்ட நம்ம பார்த்துருக்கோம். உங்க லெவலுக்கு நான் சொல்றேன், ஆல்மோஸ்ட் லைக் 7 டைப்ஸ் பார்த்தாச்சு. கம்பேரிசன் ஆஃப் ஃப்ராக்ஷன்றத பார்த்தோம். இந்த கம்பேரிசன் ஆஃப் ஃப்ராக்ஷன் என்னென்ன மெத்தட்ல பார்த்தோம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பார்த்தாச்சு, எல்சிஎம்மும் பார்த்தாச்சு. பட் மோஸ்ட் அட்வைசபிள் மெத்தட் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஒன்லி எல்சிஎம் மெத்தடை தான் ப்ரிஃபர் பண்ணணும். ஏன்னா நம்மளோட ஹையர் கிளாஸஸ்ல எல்சிஎம் மெத்தட் தான் அக்செப்டபிள் சொல்ல வரல. அதுக்கு ரீசனும் நான் அந்த கிளாஸ்ல லாஸ்ட் டைமே சொல்லியாச்சு. சரியா? நெக்ஸ்ட் ஆபரேஷன்ஸ் ஆன் ஃப்ராக்ஷன்ல அடிஷன் பார்த்திருக்கோம், சப்ராக்ஷன்ஸ் பார்த்திருக்கோம். சரியா? ஸோ இது வரைக்கும் எல்லாமே கான்செப்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ல அடுத்து என்ன கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா இதோட கண்டினியூஷன். முக்கியமான கான்செப்ட், ஃப்ராக்ஷனை 3 ஸ்பிளிட் அப் பண்ணோம் அதர் தன் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் என்ன ஃப்ராக்ஷன் சொல்லி பார்த்தோம்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். சரியா? ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்ன? ஒரு ஃப்ராக்ஷன்ல நியூமரேட்டர் இருக்கும், டினாமினேட்டர் இருக்கும். எப்பயுமே எதுதான் லார்ஜரா இருக்குன்னா டினாமினேட்டரோட வேல்யூ தான் லார்ஜரா இருக்குன்னு சொல்லி தான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு பார்த்தோம். எக்ஸாம்பிள் 1/2, இதையும் சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து 1/2 தான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பருக்கு ஆப்போசிட் என்னது? இம்ப்ராப்பர். அப்ப நியூமரேட்டர் லார்ஜர் நம்பரா இருக்குமா இல்ல டினாமினேட்டர் லார்ஜர் நம்பரா இருக்கும்னா அப்படியே அப்போசிட் மீனிங், நியூமரேட்டர் தான் லார்ஜர் நம்பரா இருக்கும். எங்க 1/2 உல்டா சொல்லுங்கன்னா 2/1. ஸோ அதனாலதான் இங்க கிரேட்டர் தான் நான் ஈக்குவல் டுன்ற இந்த சிம்பிள் போட்டிருக்கேன். சரியா? ஸோ எப்பயுமே டினாமினேட்டர் லார்ஜரா இருந்தா அதுக்கு பேரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், நியூமரேட்டர் லார்ஜரா இருந்தா அதுக்கு பேரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்னா எப்படின்னா 2 1/3 கூட வச்சுக்கோங்களேன். 2 1/3னா இந்த 2 பேர் என்னன்னா ஹோல் நம்பர்ஸ் சொல்லி பார்த்தோம். 2க்கு பேர் என்ன? ஹோல் நம்பர்னு சொன்னோம். இந்த 1/3க்கு பேர் என்னன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். சரியா? ஸோ 1/3க்கு பேர் என்னன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லி பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் எல்லா விஷயங்களையும் நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயும் இப்படி ரீகேப்சுலேட் பண்ணிட்டு தான் அடுத்த கண்டென்ட் நம்ம போறோம். சரியா? நெக்ஸ்ட் இப்ப எக்ஸசைஸ் சம்ஸ்க்கு போவோம். ஸோ எக்ஸசைஸ் சம்ஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துறேன். என்ன அப்படின்னா ஃப்ராக்ஷன்ஸ்ல இப்ப பார்த்தோம்ல, இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியே உங்களுக்கு சொல்றேனே. ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு தமிழ்ல என்னன்னா தகுபின்னம், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு தகாபின்னம், மிக்சர் ஃப்ராக்ஷனுக்கு பேர் என்னன்னா கலப்பு பின்னம்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 3/7. இது என்ன ஃப்ராக்ஷன்? ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. பார்த்ததுல என்ன சொன்னோம்? தகுபின்னம்.
தகா பின்னம். தேர்ட் டைப் என்னது? கலப்பு பின்னம்னு சொல்லி பார்த்தோமா? தமிழ்லயும் எழுதுறேன், இங்கிலீஷ்லயும் எழுதுறேன், புரிஞ்சுக்கோங்க. சோ இந்த கலப்பு பின்னம்னா எப்படி இருக்கும்? ஒரு முழு எண். இந்த நம்பர் 5க்கு பேரு என்னன்னா ஹோல் நம்பர். சோ இந்த பிராக்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ராப்பர் பிராக்ஷனா இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி தானே இருக்கு. சரியா? இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சோ ஒரு ஹோல் நம்பர் இருக்கும், ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கும். சோ இத நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 5 எங்க எழுதணும்னா மேலேயும் எழுதக்கூடாது, கீழே எழுதக்கூடாது. கரெக்டா இந்த பார் போட்டிருக்கோமா, ஃபிராக்ஷனோட சிம்பிள் போட்டிருக்கோமா, இதுக்கு பக்கத்துல தான் நடுவுல தான் இப்படி எழுதணும். சரியா? சோ மேல ஏத்தி எழுதுனா 53 வாசிருவோம், கீழே இருக்கிறதுனா 57ன்னு சொல்லி வாசிருவோம். சொல்ற விஷயம் புரியுதா? இந்த கலப்பு பின்னத்தை எப்படிப்பா நம்ம தகா பின்னமா மாத்துறது? சோ லைக் வைஸ் வெர்சா, கலப்பு பின்னத்தை தகா பின்னமாவும் தகா பின்னத்தை கலப்பு பின்னமாவும் மாத்த போறோம். நான் சொல்ற அர்த்தம் புரியுதா? எதை என்னவா மாத்த போறேன்? கலப்பு பின்னத்தை தகா பின்னமாவும் தகா பின்னத்தை கலப்பு பின்னமாவும் மாத்த போறேன். சரியா? கவனிச்சுக்கோங்க. 5 3/7. சரியா? சொல்றது புரிஞ்சுச்சா? இந்த 5 3/7 எப்படி மாத்தணும்ன்றதுக்குரிய ரூல்ஸும் சொல்லி கொடுத்துறேன். நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி யூஸ் பண்றோம்ன்றதையும் சொல்லி கொடுத்துறேன். இங்க 5 3/4. இது எப்படி ரீட் பண்ணும்? 5 3/4. இந்த ரெண்டுக்கும் இடையில கீழே இந்த நடுவுல, சரியா, நடுவுல கீழே என்ன சிம்பிள் போடணும்னா கிராஸ் போடணும். கிராஸ்னா பெருக்கல், மேல பிளஸ் சிம்பிள் போடணும்ப்பா. புரிஞ்சுச்சா புரியலையா? என்ன சொல்லியிருக்கேன்? கீழே கிராஸ் சிம்பிள், மேல பிளஸ் சிம்பிள். ஒரு ஆரோ மார்க் போட்டுருங்க. அப்ப என்ன செய்யணும்? 5யும் 7யும் பெருக்கணும். இங்க இது ரெண்டையும் பெருக்கணும். சோ 7 இன்டு 5 பிளஸ் சிம்பல். சோ பிளஸ். இந்த மூணு என்ன செய்யணும்? கூட்டணும். சொல்றது புரியுதா? கீழே உள்ள 7 அதே மாதிரி எழுதணும்ப்பா. எங்க போர்ட் மாஸ் ரூல் தெரியுமா? பிராக்கெட்டை சுருக்கிடணும். பிராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம சம் செய்யணும். சோ இதை என்ன செய்வோம்? 7 35 பிளஸ் 3/7. சரியா? சோ என்ன வரும்? 38/7. சொல்றது புரியுதா? இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? சோ இன்னும் 2 3 எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்ன்றத சொல்றேன். எடுத்தோடனே ஃபார்முலா இது மனப்பாடம் பண்ணிக்கோங்கன்னா நமக்கு கஷ்டமா இருக்கும்ல. சோ இதுதான் இந்த எக்ஸாம்பிள். இப்ப இது எக்ஸசைஸ்ல உள்ள சம்ஸையுமே நான் சொல்லி கொடுக்குறேன், தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் என்னவா மாத்திருக்கேன்? கலப்பு பின்னத்தை. இது என்ன பின்னம்பா? 38/7. கீழே இருக்கிறதுக்கு பேரு டினாமினேட்டர், மேல இருக்கிறதுக்கு பேரு நியூமரேட்டரா? ரெண்டுல எது பெருசா இருக்கு? நியூமரேட்டரோட வேல்யூ தான் பெருசா இருக்கு. அப்ப நியூமரேட்டர் வேல்யூ பெருசா இருந்தா இது தகு பின்னம் ஆர் தகா பின்னம்? தகா பின்னம். சரியா? சோ இப்ப நம்ம எதை மாத்திருக்கோம்? கலப்பு பின்னத்தை தகா பின்னமா மாத்திருக்கோம். சரி, வைஸ் வெர்சா அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றத சொல்லிடுறேன். திருப்பி தகா பின்னத்தை கலப்பு பின்னமா மாத்த முடியுமா அப்படின்றத ரெண்டையுமே சைமல்டேனியஸா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப போர்டை 2ஆ ஸ்ப்ளிட் பண்றேன். இதுக்கு பேரு கலப்பு பின்னம். சரியா? இங்க நம்ம செய்ய போறது தகா பின்னம். சரியா? சோ தகா பின்னத்தை எப்படி நம்ம கலப்பு பின்னமா மாத்துறதுன்றத சொல்லிடுறேன். ஒன்னும் பெரிய கஷ்டமான விஷயம் எல்லாம் கிடையாது. 38/7 இருக்கா? 38/7 எப்படி செய்யணும் அப்படின்னா எங்க லாங் டிவிஷன்ல போடுவோமா? எப்படி போடுவோம்? 7 போடுவோம். இங்க 38 போடுவோம். எங்க டிவைட் பண்ணுங்க. 5 7s 35. சப்ராக்ட் பண்ணிடுவோம். ரிமைண்டர் 3. இது கோஷன், இது ரிமைண்டர். இதுக்கு பேரு டிவிடன், இதுக்கு பேரு டிவைசர். இந்த டிவிடன் டிவைசர் மட்டும் நமக்கு அடிக்கடி குழப்பிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா கேப்ஸ்லாக் டி போட்டுக்கோ, இது ஸ்மால் டி போட்டுக்கோ. சோ ரெண்டுல எது பெருசா இருக்கும்? கேப்ஸ்லாக் டி வேல்யூ தான் பெருசா இருக்கும். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? சோ இதை எப்படி எழுதுவோம்? இப்ப நம்ம எழுத போற முக்கியமான கான்செப்ட் தகா பின்னத்தை கலப்பு பின்னமா மாத்துறோம். என்னப்பா இதுக்குரிய டிவைசர்? 7 தானே? அப்ப இங்கேயும் அதே 7 தான் எழுதணும்.
சரியா? டினாமினேட்டர்ல அந்த 7 தான் போடணும். சரி, நெக்ஸ்ட் நம்ம 7 என்ன செஞ்சிருக்கோம்? இதுக்கு இடையில என்ன சிம்பிள் போட சொல்லியிருக்கேன்? கிராஸ் சிம்பிள். அப்ப 7 எதால தான் மல்டிப்ளை பண்ணியிருந்திருக்கணும்? 5ஆல மல்டிப்ளை பண்ணியிருந்திருக்கணும். ஸோ 5 போட்டேன். 7 5s are 35. ரிமைண்டர் என்னப்பா செஞ்சோம்? நம்ம ரிமைண்டர் இங்க என்ன செய்ய சொல்லியிருக்கேன்? ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இங்க 3 சென்டர்ல இங்க போட்டுருங்க, நியூமரேட்டர்ல போட்டுருங்க. புரிஞ்சுச்சா புரியலையா? அப்ப இப்ப நம்ம எதை எதா மாத்திருக்கோம்? கலப்பு பின்னத்தை தகா பின்னமா மாத்திட்டோம். அடுத்து சப்போஸ் கொஸ்டின்ல தகா பின்னம் கொடுத்தா அது எப்படி மாத்தலாம்? கலப்பு பின்னமா மாத்தலாம். சொல்ற விஷயம் புரியுதா? புரியுதா? இது மாதிரி ஒரு 2 3 சம்ஸ் நம்ம ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இன்னும் நல்லா பெட்டரா புரியும். திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து கூட நான் சொல்லிடுறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இது வரைக்கும் நம்ம படிச்ச எல்லாத்துலயுமே இப்ப ஃபைனலா நம்ம கம்பேர் பண்றது என்னன்னா 2 விஷயங்களை நம்ம கம்பேர் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்றதுக்கு பேரு டாபிக் பேரு கலப்பு பின்னம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம பண்றதுக்கு பேர் என்ன? கலப்பு பின்னம். அடுத்துக்கு பேர் என்னன்னா தகா பின்னம். சரியா? கலப்பு பின்னம் தகா பின்னம்னா என்னன்னு சொல்லி எழுதியாச்சு. அடுத்து கலப்பு பின்னத்துக்கு இன்னொரு சம் கூட பண்ணுவோமா? இப்ப ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்கூல்ல உள்ள எக்ஸசைஸ் சம்ஸ் செஞ்சுருவோமே. ஒரு குட்டியான சம் செய்வோமா? பெரிய சம் செய்யலாமா? ஈஸியான சமையல் செய்வோம். இது என்ன? இது இந்த நம்பர் 3 என்ன சொன்னோம்? முழு எண். இங்கிலீஷ்ல ஹோல் நம்பர் சொன்னோம். இந்த போர்ஷனுக்கு பேர் என்ன? ஃபிராக்ஷன். பட் இதுக்கு பேர் என்னன்னா, கரெக்டான பேரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன். அதுல டைப்ஸ்ல சொல்றது ப்ராப்பர் ஃபிராக்ஷன், தகுபின்னம். சோ இது என்னன்னு சொல்லியாச்சு, தகுபின்னம். இங்க இதுக்கு பேரு ஹோல் நம்பர். சரியா? இப்ப கலப்பு பின்னத்தை நான் என்னவா மாத்த போறேன்? தகா பின்னமா மாத்தணும். சோ என்ன செஞ்சா இப்படி மாத்த முடியும்? இப்ப இந்த ரெண்டையும் என்ன செஞ்சிருக்கோம்னா பெருக்கணும். இந்த ரெண்டையும் பெருக்கணும், இத கூட்டணும். எங்க செக் பண்ணுங்க, 3யும் 2யும் பெருக்கனா என்ன வரும்? சொல்லுங்க பாப்போம். ஒரு அரை மார்க் போட்டுக்கோங்க, அப்பதான் ஈஸியா புரியும். 3 இன்ட்டு 2, நடுவுல பிளஸ் சிம்பல் போட்டாச்சு. என்ன நம்பருக்கு? 1 இருக்கு. டிவைடட் பை 2 தான் அப்படியே எழுதணும். ஸோ இதை எப்படி பெருக்கலாம்? 3 2s are 6 plus 1 by 2. சரியா? இங்கே எழுதுறேன், 6 plus 1 by 2. அப்ப இதோட ஆன்சர் 6 plus 1 என்னது? 7 by 2 தான் இதோட ஆன்சர். சொல்ற விஷயம் புரியுதா? சரி, இப்ப இது உல்டாவா கொடுத்திருக்காங்க. இப்ப 7 by 2 என்ன பின்னம்? தகு பின்னமா தகா பின்னமா? நியூமரேட்டர் தான்ப்பா பெருசா இருக்கு. அப்ப இது தகா பின்னத்துக்கு எடுத்துக்காட்டா ஆயிடுச்சு. சரி, இப்ப தகா பின்னமா கொடுத்ததை எப்படி நம்ம கலப்பு பின்னமா மாத்துறோம் அப்படின்றதுக்கு நம்ம ஏற்கனவே லோயர் கிளாஸ்ல படிச்சு பழகின மெத்தடையே யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சோ என்ன மெத்தட் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? சொன்னேன்ல, 2 டிவைசர் டிவிடெண்ட் வேல்யூவை எழுதிருவோம். எழுதிட்டு எங்க டிவைட் பண்ணுங்க? 2 டேபிள்ல எது வரைக்கும் சொன்னா 7 கிட்ட வர சான்சஸ் இருக்கா? 3 2s are 6, ரிமைண்டர் 1. இதை அப்படி போடுவோமா? இதுக்கு பேரு கோஷன், இதுக்கு பேரு ரிமைண்டர், இதுக்கு பேரு டிவிடெண்ட், அந்த இதுக்கு பேரு என்னன்னா டிவைசர். சரியா? சோ இப்ப நான் என்ன சொல்லி சொன்னேன்? டிவைசரை அப்படியே தான் எழுதணும். 2 எழுதியாச்சு. சரியா? டிவைசரை அப்படியே தான் எழுதணும். சோ 2 எழுதியாச்சு. அடுத்து இந்த 2 எது வரைக்கும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோஷன் வேல்யூ என்னது? 3. 2 3s are தான் 6. அப்ப இங்கதான்ப்பா கோஷன் போடணும். சோ இந்த 1 எங்க போடணும்னா ரிமைண்டர்ல போடணும். சொல்றது புரிஞ்சுச்சா? புரிஞ்சா? இதுக்கு பேர் என்னது? டிவைசர். இதுக்கு பேரு கோஷன். அங்க இந்த 1க்கு பேரு என்னன்னா ரிமைண்டர். கான்செப்ட் புரியுதா? இது எடுத்தோடனே புரியல டீச்சர், கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம சம்ஸ் செய்ய செய்ய
ப்ராக்டிஸ் ஆயிரும். சரி, இப்ப இது வந்து கான்செப்டா நம்ம தெரிஞ்சிருக்கோம். இப்ப இன்னொரு விஷயம், இது எப்படி புரிஞ்சுக்கிறது டீச்சர் அப்படின்னா, இப்ப வேற ஒண்ணும் இல்ல, மொத்தம் 3 தோசை இருக்கு. சரியா? 3 தோசையே 2 பேருக்கு எப்படிப்பா பங்கு வச்சு கொடுப்பீங்க? மொத்தம் எத்தனை தோசை இருக்கு? 3 தோசை இருக்கு, இல்ல 3 சாக்லேட் கூட வச்சுக்கோங்க. சோ 3 சாக்லேட்டை இங்க ஒரு பர்சன் இருக்காங்க, இங்க ஒரு பர்சன் இருக்காங்க. சோ என்ன செஞ்சு எப்படி கொடுப்போம்? இந்த தோசைய இவங்களுக்கு கொடுத்துருவோம். அடுத்து இந்த பக்கம் இந்த தோசையை 2 பேருக்கும் சம பங்கா கொடுங்க அப்படின்னா, இந்த 2வது தோசை இப்ப உங்களுக்கு அடிக்கிறதுனால கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ஆஹ் இந்த தோசையை இவங்களுக்கு கொடுத்துட்டோம். சரி, ஒரு தோசை இவங்களுக்கு கொடுத்தாச்சு. அடுத்த தோசையை என்ன செஞ்சுட்டோம்? இவங்களுக்கு கொடுக்க சொல்றேன், இவங்களுக்கு கொடுத்தாச்சு. மிச்சம் உள்ளது ஒரே ஒரு தோசை. அந்த ஒண்ண எப்படி பாதியா பிரிப்போம்? சம பங்கா 2 பேருக்குமே கொடுக்கணும்னா, 2ஆ பிரிச்சிருமா? தோசையை கட் பண்ணி பிரிச்சோம்னா என்ன செய்வோம்? இவங்களுக்கு ஒரு பாதி இப்படி போடுவோம். அடுத்து இந்த பக்கம் உள்ளவங்களுக்கு இந்த பங்கு வந்துடும். சோ அப்ப தலைக்கு எத்தனை தோசை கிடைக்குதுன்னா, 1/2. ஒரு முழு தோசையும் அதுல பாதி கிடைக்குது. சோ 1½ தோசை. இந்த பக்கம் உள்ளவங்களுக்கு என்னப்பா கிடைக்குது? ஒரு முழு தோசை, அடுத்து அதுல பாதி, அப்ப 1½ புரிஞ்சுச்சா புரியலையா? சோ கலப்பு பின்னத்தை எப்படி புரியுதுன்றதுக்கு இப்ப சொல்லியிருக்கோம். சோ ஒரு முழு தோசை அதுல பாதி அடுத்து. அப்ப இதுதான் கான்செப்ட். இது வந்து எப்படின்றது ஒரு மெத்தட்ல புரிஞ்சுக்கிறது. இது எதுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன்? கலப்பு பின்னத்துக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, திருப்பி கூட சொல்றேன். குட்டீஸ், மொத்தம் எத்தனை சாக்லேட்ஸ் இருக்கு? சாக்லேட்டோ தோசையோ எது வேணா வச்சுக்கோ. 1 2 3. சோ இப்ப நம்ம எது பாக்குறோம்? கலப்பு பின்னம். சோ எத்தனை பேருக்கு பங்கு கொடுக்க சொல்றாங்க? 2 பேருப்பா. சோ இங்க ஒருத்தவங்க இருக்காங்க, இங்க ஒருத்தவங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் தோசை, இது ஃபுல்லா அப்படி ஷேட் பண்ணி காமிக்கிறேன், அப்ப கூட புரியும். ஃபர்ஸ்ட் தோசை இவங்களுக்கு கொடுத்துட்டேன். சரி, இந்த தோசைப்பா, அடுத்த தோசையை இவங்களுக்கு கொடுத்துட்டேன். இல்ல அப்படின்னா நீ இதை கூட ஏன் வச்சுக்கோ, ஏன் செகண்ட கூட ஷேட் பண்ணிக்கோ. இவங்களுக்கு ஒரு தோசை முழுசா கொடுத்தாச்சு. சோ 2 பேருக்கு பங்கு வைக்கிறோம். 2 பேருக்கும் தலைக்கு ஒவ்வொரு தோசை ஃபுல்லா கிடைச்சிருச்சு. மீதி ஒரு தோசைய பாதியா பிரிச்சா, மீதி ஒன்ன பாதியா பிரிச்சு எப்படி பிரிப்போம்? இப்படி பிரிப்போம், நடுவுல கட் பண்ணுவோம். சரியா? சோ அந்த நடுவுல கட் பண்றத என்ன செஞ்சிருக்கோம்னா, இவங்களுக்கு இந்த பக்கம் பாதி தோசை. சரியா? இவங்களுக்கு 2வது பர்சனுக்கு இந்த பக்கம் பாதி தோசை. அப்ப எத்தனை தோசை முழு தோசை கிடைச்சிருக்குன்னா 1, எத்தனை பாதி தோசை கிடைச்சிருக்குன்னா 1/2. அப்ப தலைக்கு இவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1, ஒரு முழு தோசையும் ஒரு அரை தோசையும். இவங்களுக்குப்பா அதேதான், ஒரு முழு தோசையும் ஒரு அரை தோசையும் கிடைச்சிருக்கு. சொல்றது புரியுதா? ஒரு முழு தோசை ஒரு அரை தோசை. அப்ப தலைக்கு எவ்வளவு தோசை கிடைச்சிருக்கு? 1½ தோசை கிடைச்சிருக்கு. கான்செப்ட் புரியுதா? தலைக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 1½ சோ 2 பேருக்கும் தலைக்கு 1½ தோசை கிடைச்சிருக்கு. இது ஒரு மெத்தட்ல புரிஞ்சுக்கிறது. இன்னொரு மெத்தட்ல இந்த சம்ம எப்படி செய்ய போறோம் அப்படின்னா, சோ 1 2 3. இப்ப இது எதுக்கு அப்படின்னா, தகாபின்னம். கொடுத்திருக்கதை எப்படி தகாபின்னமா மாத்துறதுன்றது தானே இப்ப பார்த்தோம். ஃபர்ஸ்ட் தோசை எடுத்துக்கோப்பா, எனக்கு இந்த மாதிரி ஒன்னொன்னா வச்சு செய்ய தெரியல டீச்சர் அப்படின்னா, இன்னொரு மெத்தட்ல சொல்றேன். அம்மா கொடுத்த ஒரு தோசையோ இல்ல உனக்கு பிடிச்ச சாக்லேட் வச்சு செஞ்சா கூட நீ நல்லா கவனிப்ப. சரியா? சோ ஃபர்ஸ்ட் இந்த சாக்லேட்டோ இல்ல தோசையோ ஏதோ என்ன வச்சிருக்க நினைக்கணுமோ நீ நினைச்சுக்கோங்க. சோ தோசைய 2ஆ பிரிச்சுட்டோம். அப்ப இங்கிட்டு ஒரு பர்சனுக்கும் இங்கிட்டு ஒரு பர்சனுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? இங்க ஃபர்ஸ்ட் 1ல பாதி, இவங்களுக்கு ஒரு அரை, இவங்களுக்கு ஒரு அரை கிடைச்சிருக்கும். அடுத்து 2வது தோசையும் பாதி பாதியா ஆளுக்கு பாதி பிடிச்சுக்கிறோம். சோ 2வது தடவையும் அரை, 2வது தடவையும் அரை தோசை கிடைச்சிரும். அடுத்து 3வது தோசையும் எடுத்து அதுலயும் பாதி பாதியா கொடுக்க சொல்றாங்க. ஏன்னா சம பங்குன்னு தானே சொல்லியிருக்கோம், அப்ப இப்படித்தானே கணக்கு பார்க்கணும். அப்ப 3வது பாதி எப்படி போடுவா? இங்கேயும் ஒரு ஹாஃப், இங்க ஒரு ஹாஃப் போடுவோம். சொல்றது புரியுதா? சோ அப்ப எத்தனை ஹாஃப் போட்டிருக்கோம்? இங்க சொல்லுங்க. இங்க இருக்கோம்னு வச்சுக்கோ. ஹாஃப், 2வது ஹாஃப், 3வது ஹாஃப், இப்படிதான் போட்டிருந்தோம். சரியா? சோ அப்போ இத எப்படிப்பா கூட்டணும்? தலைக்கு அப்ப எவ்வளவு கிடைச்சிருக்கு? தலைக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா சொல்லுங்க. இந்த 2 பேர்ல யார வேணாலும் எடுத்துக்கோங்க, உங்களோட இஷ்டம் தான். சரியா? இப்ப பாதி பிளஸ் 2வது பாதியில ஒரு தோசை கிடைச்சிருக்கு,
பிளஸ் மூணாவது பாதியில ஒரு தோசை கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம இப்பதான் லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? எப்படி பின்னங்களை கூட்டுறது கழிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இங்க பகுதி கீழே இருக்கிறதுக்கு பேரு பகுதி. பகுதி எல்லாம் சமமா இருந்தா ஒரு தடவை மட்டும்தான்ப்பா எழுதணும். பகுதி சமமா இருந்தாதான் பின்னங்களை என்ன செய்ய முடியும்? கூட்ட முடியும், இல்ல கழிக்க முடியும். கீழே ரெண்டு 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 தான் இருக்கு. அப்போ ஒரே ஒரு தடவை தான் எழுதணும். தொகுதியை என்ன செய்யணும்? கூட்டணும். ஒன்னு பிளஸ் ஒன்னு பிளஸ் ஒன்னு எங்க கூட்டுங்க? ஒன்னு ரெண்டு மூணு. அப்ப இதோட ஆன்சர் என்ன? 3/2. சரியா? புரிஞ்சா? சோ இதோட ஆன்சர் இப்ப மூணு தோசையும் பிரிச்சோன்னா எனக்கு என்ன கிடைச்சு? ஒவ்வொன்றிலையும் பாதி பாதியா கிடைச்சிச்சுன்னும் போது 3/2 சொன்னோம். புரியுதா? இதே இது இங்க கலப்பு பின்னமா வந்திருக்கா? இந்த மதிப்பும் இந்த மதிப்பும் சமமா இல்லையான்னு இப்ப எப்படி கிராஸ் செக் பண்ணணும்? எங்க இப்ப சொல்லி கொடுத்தேன்ல, ஃபார்முலா மாதிரி சொல்லி கொடுத்தேன், எங்க செக் பண்ணிடுவோமா? செக் பண்ணுங்க. இந்த நம்பரை நல்லா பெருசாவே எழுதிக்கிறேன். 1/2. சரியா? சோ இந்த ரெண்டுக்கும் கீழே இந்த கேப்ல கிராஸ் போடணும், பெருக்கல் குறி. இங்க என்ன போடணும்? பிளஸ் குறி போடணும். எங்க ஏரோ மார்க் போட்டு செய்யுங்க பாப்போம். சோ என்ன செய்ய சொல்லியிருக்கேன்? ஒன்னையும் ரெண்டால பெருக்கணும். அடுத்து பிளஸ் சிம்பல். நெக்ஸ்ட் ஒன் இருக்கு. சரியா? டிவைடட் பை 2 அப்படியே வச்சுக்கோ. ஓ ரெண்டா ரெண்டு, ரெண்டு பிளஸ் 1/2. ஆன்சர் என்ன வரும்? யோசிச்சு சொல்லுங்க. இதோட ஆன்சர் என்ன வரும்? 3/2. அப்ப என்ன சொல்ல வரோம்? கலப்பு பின்னத்துல நமக்கு கிடைச்ச மதிப்பு என்ன? மூணு தோசையில பாதி பாதியா எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றரை ஒன்றரை தோசை கிடைக்கும். அதுதான் ஒண்ணு ஒரு அரை. சரியா? இப்படியும் புரிஞ்சுக்கலாம். ஒரு முழு தோசையும் ஒரு அரை தோசையும் கிடைக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்ட்லயும் புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு தோசையிலயும் அரை அரை பங்கு கிடைக்குது. முதல் தோசையில அரை பங்கு, ரெண்டாவது தோசையில அரை பங்கு, மூணாவது தோசையில அரை பங்கு. சோ ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 3/2. இது தகு பின்னம் தகா பின்னம்? இது தகா பின்னம். ஏன்னா தொகுதி தான் பெருசா இருக்கு. இப்ப நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, கலப்பு பின்னத்தை எப்படி தகா பின்னமா மாத்தலாம், தகா பின்னத்தை எப்படி கலப்பு பின்னமா மாத்தலாம். இங்கிலீஷ்ல we can convert the mixed fraction into improper fraction and improper fraction into mixed fraction தான் vice versa ன்னு சொல்லி சொல்லுவோம். சொல்றது புரியுதா? சோ இதுக்குரிய ஒரு வீடியோ ஒன்று காமிச்சிடுறேன். அண்ட் தென் எக்ஸசைஸ்ல சம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஆ குட்டி, இப்ப உங்களுக்கு ஒரு வீடியோ காமிச்சிருக்கேன் பாருங்க. ம். இந்த இதுல என்ன செஞ்சிருக்கோம்? இப்ப கொடுத்திருக்க வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 1/4ன்னு கொடுத்திருக்காங்க. சோ என்ன செஞ்சிருக்கோம்? ஒரு முழு தோசை, இல்ல முழு சாக்லேட் கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட். பக்கத்துல என்ன இருக்கு? இன்னொரு சாக்லேட்ல எத்தனை பகுதி ஷேட் பண்ணிருக்காங்க? பகுதினா இங்க கால் பகுதின்னு சொல்றாங்க. ஒரு சர்க்கிள்ல 4ஆ பிரிச்சிருக்காங்க. அப்ப இந்த போர்ஷன் ஷேட் பண்ணிருக்காங்க. அப்ப எப்படிப்பா எழுதணும்? ஒரு முழு சர்க்கிள்ன்றதுனால நான் இங்க 1 போட்டிருக்கேன். அடுத்த சர்க்கிள்ல இப்படி பிரிச்சதுல முழுசாவா ஷேட் பண்ணிருக்கோம்? ஒரு சர்க்கிள்ல 4ஆ பிரிச்சு அதுல ஒரே ஒரு கால் பகுதி ஷேட் பண்ணியிருக்கேன். அதனாலதான் இந்த 1/4 வருது. புரியுதா குட்டீஸ்? நான் என்ன சொல்றேன் புரியுதா? ஆஹ் சரி. சோ இது எப்படி ரீட் பண்ணுவீங்கன்னா 1/4. அட் பிரசன்ட் இந்த டேட்டா எதுல இருக்குன்னா மிக்சட் ஃபிராக்ஷன்ல இருக்கு. சொல்றது புரியுதா? சோ மிக்சட் ஃபிராக்ஷன்ல இருக்கு. இதோட ஆன்சர் என்ன வரும்னு சொல்லி பாப்போமா? எங்க சொல்லுங்க. என்ன செஞ்சிருக்கோம்? இந்த பாருங்க, ஆன்சர் கொடுத்துருக்காங்களா? கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்காங்க பாருங்க. சோ மிக்சட் ஃபிராக்ஷன் என்னவா மாத்திருக்காங்க? இங்க பார்த்தோம்ல, மிக்சட் ஃபிராக்ஷன் என்னவா மாத்திருக்காங்க? இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்திருக்காங்க. இப்ப இந்த சமயம் நம்ம செஞ்சிருவோமே, இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா புரியும். சரியா? கொடுத்திருக்க சமயம் என்ன கொடுத்திருக்காங்க? 1/4. இப்ப நான் என்ன சொன்னேன்? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த கேப்ல பிளஸ் போடணும். எங்க ஏரோ மார்க் போட்டுருங்க. அப்ப எங்க செய்யுங்க? 1 × 4. இங்க பிளஸ் சிம்பல் அப்படியே எழுதிக்கோங்க.
நெக்ஸ்ட் அந்த 1 இருக்கு டிவைடட் பை 4 அப்படியே எழுதுங்க. ஸோ என்ன செய்யணும்? 1 4 4, 4 plus 1 5/4. இப்ப புரியுதா இதோட ஆன்சர் எப்படி 5/4 வந்துச்சுன்ட்டு? புரிஞ்சுச்சா? ஸோ அப்ப நம்ம மிக்சர் ஃபிராக்ஷன் என்ன ஃபிராக்ஷனா மாத்திட்டோம்? இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா? 5/4 இது இம்ப்ராப்பரா இல்லையா? இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். ரெண்டுல எதுப்பா பெருசா இருக்கும்? நியூமரேட்டர் வேல்யூ தான் பெருசா இருக்கு. அப்ப நம்ம செஞ்சது கரெக்ட். சரியா? இப்ப இதே மாதிரி 2 3 சம்ஸ் நம்ம செய்வோம். இப்ப பாருங்க, உங்களுக்கு இன்னொன்னு கொஞ்சம் செஞ்சு காமிக்கிறேன். இப்ப அதே இதை இன்னொரு இதை மாத்திட்டேன். என்ன செஞ்சிருக்கேன்? 1 2/4 போட்டிருக்கோம். இல்லாட்டினா அடுத்த லெவல் கூட போடலாமே. சரி, இது என்ன பண்ணிருக்கேன்? 1 இந்த சம் எப்படி செய்வீங்க? எங்க சொல்லுங்க. என்ன கொடுத்துருக்கோம்? ஒரு முழு சர்க்கிள்ல வட்டம் போட்டாச்சு. அப்ப ஷேட் பண்ணிருக்கோம் 1. அடுத்த சர்க்கிள்ல எத்தனை ஷேட் பண்ணிருக்கோம்? மொத்தம் 4 கால் பகுதியில 3 கால் பகுதியை தான் நான் ஷேட் பண்ணிருக்கேன். அப்ப 3/4ன்னு சொல்லி போடுவோம். சரி, இத என்னவா மாத்தணும்? தகாபின்னமா மாத்தணும். சோ செக் பண்ணி பார்ப்போமா? தகாபின்னமா மாத்த முடியுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போமா குட்டீஸ்? எப்படி செய்வோம்? இதையும் பெருக்கணும், இங்க கூட்டணும். இதை சொல்லிக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு தடைக்கும். செக் பண்ணுங்க. 1 × 4 பிளஸ் இந்த 3 அப்படியே போட்டுக்கோங்கப்பா. கீழே 4 இருக்கா? அப்படியே இருக்குமா? எங்க பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும்? 4 4 பிளஸ் 3/4. ஆன்சர் என்னப்பா வந்திருக்கு? 7/4. சோ 7/4ல நியூமரேட்டர் டினாமினேட்டர் எதுப்பா எனக்கு பெருசா இருக்கு? நியூமரேட்டர் தான்ப்பா பெருசா இருக்கு. அந்த நியூமரேட்டர் பெருசா இருந்தா அதுக்கு பேர் என்ன? தகாபின்னம். சோ அவங்களே அழகா ஷேடிங்ல ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு செஞ்சுமே காமிச்சிட்டேன். சொல்ற விஷயம் புரியுதா? எங்க அடுத்து போலாமா? இப்ப பாருங்க, இந்த ரெண்டையுமே நான் ஷேட் பண்ணிட்டேன்ப்பா. 2 சர்க்கிளுமே ஷேட் பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்களேன், 2 சர்க்கிள், ஒரு வட்டம் 2 வட்டம், ரெண்டையுமே ஷேட் பண்ணிட்டாங்க. ஃபுல்லா ஷேட் பண்ணியிருக்காங்க இந்த 2 வட்டத்தையும். அப்ப எப்படி எழுதுவோம்? வெறும் 2 தான் எழுதுவோம். சரியா? நமக்கு ஏற்கனவே தெரியும் 2 வட்டத்தையும் ஷேட் பண்ணிட்டானா 2ன்னு எழுதியிருக்கோம். இது பகுதியா தொகுதியானா கீழே என்ன போடுவோம்? 1 போடுவோமா? எப்பயுமே போடுவோமா? போட மாட்டோமா? அப்ப கீழே என்ன போடுவோம்? இதுக்கு பேரு டினாமினேட்டர், இதுக்கு பேரு நியூமரேட்டர். கரெக்டா? கரெக்டா இல்லையா? சோ இப்ப இந்த 2 ஷேட் பண்ணியிருக்கோம். இத அப்படியே உல்டாவா மாத்துனா என்ன வரும்? எங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நான் கரெக்ட் பண்ணிருக்கேனா தப்பு பண்ணிருக்கேனான்னு பார்த்து சொல்லுங்க பாப்போம். இல்ல இன்னும் 2 எக்ஸாம்பிள் சொல்லிட்டு கூட இப்ப நான் இந்த சம்ம செய்யறேனே. நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யற போது உங்களுக்கு கன்ஃபியூஷனே வேண்டாம். இப்ப இந்த சம் செஞ்சுக்குவோம். 2 1/4. 2னா இதுக்கு என்ன அர்த்தம்? எத்தனை முழு வட்டங்கள் இருந்துச்சு? குட்டி குட்டி ஈஸியான சம்ஸை செஞ்சுட்டு பின்ன அந்த சம்ம நம்ம கண்டிப்பா செய்வோம். எத்தனை முழு வட்டங்கள் இருந்துச்சு? 2 முழு வட்டங்கள் கொடுத்துருக்காங்க டயக்ராம்ல. சோ அப்ப 2யும் ஃபுல்லா ஷேட் பண்ணிருக்காங்க. அடுத்து என்னப்பா கொடுத்துருக்காங்கன்னா 3வது வட்டத்துல ஒரே ஒரு கால் பகுதி தான் ஷேட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் 2/4 1/4ன்னு சொல்லியிருக்காங்க. எங்க இதை என்ன செய்யணும்? இதை பெருக்கணும், இதை கூட்டணும். ஸோ செய்யுங்க. 2 × 4 plus 1/4. ஸோ என்ன செய்வோம்? 2 4s are 8. 8 plus 1/4. ஆன்சர் என்னப்பா? 9/4. புரிஞ்சுச்சா? ஸோ ஆன்சர் எனக்கு என்ன வந்திருக்கு? 9/4. எங்க செக் பண்ணி சொல்லுங்க. 9/4ல நியூமரேட்டர் வேல்யூ பெருசா சிறுசா? நியூமரேட்டர் கிரேட்டர் தான் the டினாமினேட்டர்னு சொல்லுவோம். அப்ப இது தகுபின்னத்துக்கு எடுத்துக்காட்டா தகாபின்னத்துக்கு எடுத்துக்காட்டானா? தகாபின்னத்துக்கு எடுத்துக்காட்டு. சொல்றது புரியுதா? இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்ப்போம். ஸோ 2/4 போடுங்க. இந்த மாதிரி எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கோங்கப்பா. ஸோ இப்போ அட் ப்ரெசன்ட் நான் உங்களுக்கு ஈஸியா தான் சொல்லியிருக்கேன். டினாமினேட்டர்ல வெறும் 4 பாகமா பிரிச்சிருக்கேன். இப்ப இதே இடத்துல இங்க பாருங்களேன். இப்ப ஒரு வட்டத்தை எத்தனையா பிரிச்சிருக்கேன்னு பார்த்து சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு குழப்பமா இருக்குன்னா இந்த இடத்துல பாருங்களேன். இந்த இடத்துல 3வது வட்டத்தை எத்தனையா பிரிச்சிருக்கேன்னா 5 பகுதியா பிரிச்சிருக்கேன். அதனாலதான் இங்க டினாமினேட்டர் 5 போடுறாங்க. சரியா? இப்ப இங்க பாருங்க, திருப்பி சொல்றேன். ஆ இப்ப பாருங்கப்பா,
அந்த 1.5 தோசை ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா அதுக்குரிய டயக்ராம் தான் இது. சரியா? ஸோ டயக்ராம் பார்த்து ஃப்ராக்ஷன் புரிஞ்சுக்கோங்க, இல்ல இப்படி மேனுவலா கேல்குலேட் பண்ணாலும் சேம் தான். உங்களுக்கு விஷுவலைஸ் பண்றதுக்காக தான் இந்த டயக்ராம் போட்டிருக்கோம். சரியா? சொல்றது புரியுதா? ஸோ இப்ப டினாமினேட்டர்ல என்ன செஞ்சிருக்கேன், சாரி சர்க்கிள் ஃபுல்லா ஷேட் பண்ணியிருக்கேன், ரெண்டாவது சர்க்கிள்ல பாதி தான் நான் ஷேட் பண்ணியிருக்கேன். காரணம் என்னன்னா ரெண்டு பகுதியா தான் இங்க நான் டினாமினேட்டரை பிரிச்சிருக்கேன். ஸோ இப்போதைக்கு நீங்க இந்த மாதிரி கான்செப்டே பாருங்க. அடுத்து இப்ப பாருங்க, டினாமினேட்டரை எத்தனையா பிரிச்சிருக்கேன், 3ஆ பிரிச்சிருக்கேன். சரியா? அப்ப தோசையை எத்தனையா பிரிச்சிருக்கேன்னு அர்த்தம், 3 பங்கா பிரிச்சிருக்கேன்னு அர்த்தம். சொல்றது புரியுதா? இங்க பாருங்களேன், புரியுதா? இப்ப தோசையை எத்தனை பங்கா பிரிக்கிறோம், 4 பங்கா பிரிக்கிறோம். சோ இது மாதிரிதான் ஒவ்வொரு லெவல்லையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஒரு 2 நாள் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப சம் செய்ய ஆரம்பிப்போமா? சம்குள்ள போலாமா? இப்ப நம்ம செஞ்ச சம்ம தான் இப்ப வீடியோல நம்ம விஷுவலைஸ் பண்ணோம். ஓகே, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல உள்ள 1.1ல நம்ம பயிற்சி கணக்குகள் செய்ய போறோம். சரியா? ஆஹ் பயிற்சி 1.1ல பக்க எண் 23, சம் நம்பர் 4 பா, கொஸ்டின் நம்பர் 4. ஸோ கொஸ்டின் நம்பர் 4ல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா 4 சம் இருக்கு. ஈஸியா அந்த 4 சம்முமே நம்ம செஞ்சிடலாம். 4th ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க, 3 7/8. இந்த என்ன அப்படின்னும் எங்க பார்த்து டக்குன்னு சொல்லுங்க. இந்த 3 இப்படி எழுதக்கூடாது, அப்படின்னா எப்படி வாசிடுவோம், 38ன்னு வாசிடுவோம். இதே இது இப்படியும் எழுதக்கூடாது, 37/8ன்னு வாசிடுவோம். இது ரெண்டுமே எழுதக்கூடாது. இந்த 3 எங்க எழுதியிருக்கணும் கரெக்டா, இந்த பார் போட்டிருக்கோமா, இந்த இடத்துல வகுத்துக்கிட்டு இங்க சென்டர்ல தான் எழுதணும். டீச்சர் அதுக்காக பிராக்கெட் போட்டுக்கிறவனா பிராக்கெட் போடக்கூடாது, அதுக்கான காரணத்தை நான் லேட்டராகவும் சொல்றேன். சரியா? சோ இப்ப என்ன செஞ்சிருக்கோம், 3 7/8 எழுதின கொஸ்டினை திருப்பி எழுதியிருக்கேன். இந்த ரெண்டையும் இந்த கேப்ல பெருக்கணும், இந்த கேப்ல கூட்டணும். எங்க ஆரோ மார்க் போட்டுருவோமா, ஏன்னா கீழ இருந்து மேல போறதா இல்ல மேல இருந்து கீழே வரதா டவுட் ஆயிரும். சோ 8 அப்படியே எழுதிக்கோங்க. 3 இன்டூ 8 பிளஸ் சிம்பலுக்கு பிளஸ் சிம்பல், இங்க பிராக்கெட் போட்டுருங்க குட்டு. இந்த 7 அப்படியே எழுதிக்கோங்க. சரியா? சொல்ற விஷயம் புரியுதா? 8 3s are 24 plus 7/8. ஸோ இதை ஆட் பண்ணுங்க. 8ல 24 plus 7 என்ன வரும், 31 வருமா? 31/8. So 31/8 is it an improper fraction or not ma? How will you give the assurance whether it is an improper fraction or not ma? Numerator must be greater than the denominator இருக்கு. அப்ப கலப்பு பின்னத்தை நான் என்ன பின்னமா மாத்திருக்கேன், சஹா பின்னமா மாத்திருக்கேன். இதுதான் 4th ரோமன் லெட்டர் ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். சொல்றது புரிஞ்சா? அடுத்த சம் போலாமா? சரி, 4th ரோமன் லெட்டர் செகண்ட் சம் என்னப்பா கொடுத்திருக்காங்க அப்படின்னா 99/7. ஸோ இந்த 99/7 வந்து இஸ் இட் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆர் அன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்? நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் than the denominator. அப்ப கொடுத்திருக்க டேட்டா எதை பேஸ் பண்ணி இருக்கு, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ இதை எப்படி செய்வோம், எங்க யோசிச்சு சொல்லுங்க. எப்பயும் போல லாங் டிவிஷன்ல செஞ்சிருவோமா? இங்க செஞ்சுவோமா? 7 இங்க 99. ஸோ எத்தனை டைம் போட்டு டிவைட் பண்ணுவீங்க பார்த்து சொல்லுங்க. 1 7s are 7, பேலன்ஸ் வந்து 2 இருக்கும். நெக்ஸ்ட் 9 கேரி அவுட் பண்ணுவோம், 29 ஆயிரும். எத்தனை டைம் வரும், 3 டைமா 4 டைமா? 4 7s are 28, ரிமைண்டர் 1. இதுக்கு பேரு கோஷன், ரிமைண்டர். இதுக்கு பேரு டிவைசர், இதுக்கு பேரு டிவிடெண்ட். இந்த டிவைசர் டிவிடெண்ட் தான் கன்ஃபியூஷன் ஆகுன்றதால தான் உங்களுக்கு புரியுறதுக்காக கேப்ஸ்ல அப்படி ஸ்மால் டி போட்டு புரிய வச்சிருக்கேன். ஸோ இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், கொடுத்திருக்க டேட்டா இஸ் ரிலேட்டட் வித் த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் என்ன அர்த்தம், சஹா பின்னத்தை கலப்பு பின்னமா மாத்த போறோம். ஸோ என்ன சொல்லியிருக்கேன், ரொம்ப ஈஸி தான். டிவைசரை அப்படியே எழுதிருங்க. சரியா? ஸோ ரிமைண்டர்னா என்னப்பா அர்த்தம், தமிழ்ல மீதி. இந்த மிச்ச மீதியை லாஸ்டா தானே ஆட் பண்ணுவோம், அதனால லாஸ்டா மேல போட்டுக்கோங்கப்பா.
14 எதால மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்? 7ஆல மல்டிப்ளை பண்ணாதான் 98 வரும். ஸோ 98ஓட ஒரு ஆட் பண்ணா 99/7 தான். சொல்றது புரியுதா? இந்த வேல்யூக்கு பேரு டிவைசர், இந்த இடத்துல ரிமைண்டர். இதுக்கு வந்து என்ன சொல்லுவோம்னா, சாரி நான் கரெக்டா தானே போடுறேன்? யா, நீங்க இப்படியே போட்டுருங்க. வகுத்தி, வகுபடும் எண், மீதின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம டைரக்டா எது வகுத்தி எது வகுபடும் எண் எது மீதின்னு இருக்கு பதிலா இங்க 14ஆல வகுத்திருக்கோம். சோ இதுக்கு பேரு வகுத்தி. இது வகுபடும் எண், இதுக்கு பேரு தமிழ்ல மீதி. சரியா? சோ இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை நம்ம என்ன ஃபிராக்ஷனா மாத்திருக்கோம்னா மிக்சர் ஃபிராக்ஷனா மாத்திருக்கோம். சோ ஒவ்வொரு தடவைக்கும் செய்யறது ரைட்டா தப்பான ஒரு 2 3 தடவை செஞ்சு செஞ்சு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பாருங்க. 14 வந்து என்ன நம்பரா இருக்கு? ஹோல் நம்பரா இருக்கு. இந்த 1/4 என்னவா இருக்கு? ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கு. சரியா? சொல்றது புரியுதா? அடுத்து மீதி உள்ள 2 சம்ஸ் முடிச்சிடலாமா? சீக்கிரம் முடிச்சிடலாமா மீதி உள்ள 2 சம்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் 47/6 பா. எங்க கொடுத்திருக்கிறது என்ன ஃபிராக்ஷன்? இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஏன்னா நியூமரேட்டர் தான் கிரேட்டரா இருக்கு. கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். அடுத்து 6ஆல டிவைட் பண்ணுங்க. 47. 6 எத்தனை டைம் டிவைட் ஆகும்? 6 7s 42 வந்துருமா? கரெக்டா? வருமா வராதா? 6 7s 42. ஸோ இதை சப் பண்ணோம்னா 5 வரும் ரிமைண்டர். இதுக்கு பேரு ரிமைண்டர், இது பேரு கோஷன், இது டிவைசர், இது டிவிடெண்ட். சொன்னதே திருப்பி திருப்பி செஞ்சு சொல்லி பார்த்துருங்க குட்டர்ஸ். சரியா? ஸோ என்ன செய்யணும்னு இருக்கேன்? ஃபர்ஸ்ட் அந்த டிவைசரை அப்படியே எழுதிருங்கப்பா. சரியா? இது வகுத்தி. வகுப்படும் என்ன என்னது? 7 தடவை சொல்லி பார்க்கிறோம். 6 40. 6 எத்தனைப்பா? கரெக்டா சொல்றேனா தப்பா சொல்றேனா? 6 42. மிச்சம் உள்ள 5 இங்க போட்டுருங்க. இது வகுத்தி, இது வகுபடும் எண், இது மீதி. சரியா? சோ இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை நான் மிக்சர் ஃபிராக்ஷனா மாத்திருக்கேன். இது வந்து ஹோல் நம்பர், இது வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷன். சரியா? சோ ஆல்மோஸ்ட் எல்லா சம்ஸுமே நம்ம முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ரிமைனிங் சம்ஸ் என்ன இருக்கோ அதை நம்ம வச்சு பார்த்துடலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஸ்பீடா போறேனா இல்ல புரியலையா? கான்செப்ட் எதுவா இருந்தாலும் சொல்லலாம். எப்பயுமே அமைதியா இருக்கீங்க. புரியுதுன்னு எடுத்துக்கிறவா இல்ல புரியலன்னு எடுத்துக்கிறவா? சோ புரியலன்னா தைரியமா சொல்லலாம். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூப்பா. தேங்க்யூ டு ஆல்.